ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க சென்னையில் ஒரு 1/4 கிரவுண்டாவது இடம் வாங்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ப அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களே, ஒரு சின்ன இடமாவது வேணும், ஒரு 1/4 கிரவுண்டாவது வேணும் அப்படின்னு வாங்க நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேன்னு பார்த்துடலாங்களா? சென்னை ஆழ்வார்த்தில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து போர் செல்லக்கூடிய வழியில் போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பாக்க ரோடுன்னு ஒன்று கட்டாதுங்க. ஆலப்பாக்க ரோட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஆலப்பாக்க ரோடை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏரிக்கிற மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரிக்கிற மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி டென்டல் காலேஜ் அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த மீனாட்சி டென்டல் காலேஜில் இருந்து கிருஷ்ணா நகர் போகிற வழி ஒன்று இருக்குங்க, போலீஸ் பூத் தொட்டி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடமும் சரி அந்த கிருஷ்ணா நகரில் தாங்க இருக்குது. இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி ரோடுங்க. அந்த 20 அடி ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ், அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 22 அடிங்க. இடத்தோட டைமென்ஷன், அதாவது இடத்தோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 22.5க்கு 32ங்க. லேண்ட் ஏரியா, அதாவது இடத்தோட மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 720 சதுரடிங்க. இந்த 720 சதுரடியில் 1600 சதுரடி கொண்ட 3 பெட்ரூம் கொண்ட அருமையான இண்டிபெண்டன்ட் வில்லா வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. இந்த வீடு கட்டி வீட்டோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏஜ் 15 வருஷம் ஓல்டுங்க. பக்காவாக லேண்டு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள வீடுங்க. இது லேண்டு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு, பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து பேங்க்லேருந்து லோன் கிடைக்கும். இந்த வீடு இருக்கக்கூடிய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த வாசல் தாங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய வீடு. அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்முடைய பதிவில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு பதிவில் சொல்கிறோம் என்னென்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறது இல்லைங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பதிவை வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறது கிடையாது. அதனால் நம்முடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். அதாவது ஆலப்பாக்க ஏரியாவில் 720 சதுரடியில் இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக எங்களை வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த காட்டுவாங்க. உங்களுக்கு இடம் பார்த்து அந்த ஏரியாவாக இருக்கட்டும், வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட வந்து உங்களுக்கு ரேட்டு ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கம் இல்லை, தாராளமாக வந்து இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமீடியட்டாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க. திரும்ப சொல்கிறேங்க, இந்த பட்ஜெட்டில், அதாவது உங்களுக்கு உண்டான ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சுருப்பீங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த இடம் வந்து தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும். இடத்துடன் சேர்ந்து வீடுங்கிறது வந்து உண்மையிலேயே இந்த ஏரியாவில் இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல ப்ரைஸுங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து அந்த இடத்துல உரிமையாளர் சொன்னது 1,20,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 1,20,00,000 ரூபா அப்படிங்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவு பார்க்குறவங்க உடனடியாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.